ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போதான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2023 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் நாள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரபகவான் காலை 10:33 பிறகு கேதுடன் இணைந்து கொள்கிறாருங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும் ராசியிலேயே ராகு பகவானும் இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாணவர்களுக்கு இன்னைக்கு அமைதுங்க. குறிப்பாக நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை மாணவர்களுக்கு இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கான உயர்கல்விக்கான கனவுகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியுங்க. பிடித்த காலேஜில் பிடித்தமான கோர்ஸ் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது மாணவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்ட மாணவர்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள முடியும், நல்லா செட்டில் ஆக முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுனால எந்த விதமான இன்டர்வியூவும் நீங்கள் இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்தமான ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இல்லை ஏற்கனவே நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற உத்தியோகஸ்தராக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கும் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு. ஏன்னா ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அமைந்திருக்குங்க. வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் காரணமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். சிறப்பாக வியாபாரத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. சகோதர சகோதரிகள் பரிபூர்ணமாக ஆதரவு தருவாங்க. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிம்மதி பெறும். இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணை வழியிலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. இழுபறியாக இருக்கக்கூடிய பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு முடிக்க முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா போதும். நோ பெண்டிங் அப்படின்ற மாதிரி எந்த வேலையிலும் பெண்டிங் இல்லாமல் எல்லா வேலையிலும் உங்களால் இன்னைக்கு முடிக்க முடியுங்க. அதற்கான முயற்சிகளை தாராளமாக செய்யுங்க. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். சண்டை சச்சரவுகளே இருக்காது. ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால உங்கள் காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக கை கொடுக்குங்க. கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்து முடிக்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நிதி நிலைமை உங்ககிட்ட இருக்கிறது. மேலும் நீங்கள் வர வேண்டிய பழைய பாக்கின்னு வசூலாகுங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு அதி அற்புதமாக சீராக நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்பு நினைக்க இருக்கிறது. ஆராய்ச்சி தொடர்பான ரிசர்ச் சொந்தமான பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் டெக்னிக்கலான சில விஷயங்கள் புரியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். நன்மைகள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு இன்னைக்கு சேரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. உங்களுக்கு பிரியமான நண்பர்கள் உறவினர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ உங்கள் அன்புக்குரியவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். சில தலைமை பொறுப்புகள் உங்களை நம்பி உங்கள் உத்தியோகத்தில் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு சில கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாங்க. அதை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக மிகச்சிறந்த நன்மைகள் அதன் மூலமாக உண்டு. உங்கள் தொழிலில் சின்னதாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக மாற்றணும் அல்லது வியாபார சந்தையை விரிவுபடுத்தணும் அப்படின்னா உலகளாவிய அளவில் உங்கள் பொருட்களை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அந்த மாதிரி வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி அந்த மாதிரி ஐடியாக்கள் இன்றைக்கி நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ண நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இது வரைக்கும் தொடர்கதையாக இருக்கக்கூடிய கடன் சுமைகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. அதனால கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளுங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனிதர்க்கினிய காதலுடனான காதல் வாழ்க்கையில் சில கட்டாயங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய சூழல்கள் ஏற்படலாங்க. உங்கள் காதலர் மூலமாக சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் காதலர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக நீங்கள் டென்ஷனோட செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதனால் காதல் வாழ்க்கை பொறுமை தேவை. இன்றைக்கி எந்த விதமான சூழ்நிலையும் நீங்கள் கோவப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுடாதீங்க. என்ற தினம் நீங்கள் உங்கள் காதலர் கூட இணக்கமாக நடந்து கொள்ள கொஞ்சம் மன அமைதியுடன் பொறுமையை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஏன்னா சின்ன சின்ன டென்ஷன் இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த தினம் அலுவலக பணியில் உங்கள் இமேஜை கெடுக்கிறதுக்கு சில பேர் முயற்சிகள் மேற்கொள்ளலாம். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை
நம்பிக்கையை வந்து இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிருங்கிறதுனால கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் பார்ட்னர் கூட கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் உங்கள் பார்ட்னர் கூட சேர்ந்து இன்றைய தினம் உங்களது ஆஃபீஸில் சீக்கிரமாக நிறைய வேலைகளை முடிக்கிறதுக்காக முயற்சிகளை மேற்கொள்வீங்க. ஆனால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் காரணமாக உங்களுக்கு சில அவசர வேலை காரணமாக அந்த பணிகள் வந்து பாதிக்கப்படலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் அமைந்தாலும் நீங்கள் போதுமான ஒரு ஆனந்தத்தை இன்றைய தினம் பெற முடியாதுங்க. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க. ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாக போயிட்டு உங்கள் வாழ்க்கை துணை கூட சில முக்கியமான விஷயங்களை பேசலாம்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைய தினம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து அமையாமல் போகலாம். கொஞ்சம் டிராஃபிக்னால உங்களுக்கு வீட்டுக்கு போகிறது லேட் ஆகி உங்களுடைய பிளான்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஏற்படும். இருந்தாலும் வந்து உங்களுடைய வந்து மூடு வந்து இன்னைக்கு நல்லாவே இல்லை அப்படின்னாலும் உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசுங்க. சில கட்டாயமான சூழல்கள், சில வேலையை செஞ்சாகணுங்கிற சூழல்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் உங்களுக்கு இருந்தால் அது குறித்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கை துணை கூட விவாதிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஆதாயம் உங்கள் வாழ்க்கை துணையர் வழியாக இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் பொறுமையாக நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நினைச்சபடி சில காரியங்கள் முடியாமல் போனால் அதுக்காக வருத்தப்படாதீங்க. இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையை நீங்கள் உட்கார்ந்து அமைதியாக பேசி நல்ல சுமூகமான உறவை பராமரிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அற்புதமான ஒரு நாள், பெண்டிங்கே இல்லாத அளவுக்கு சிறப்பாக வேலையை முடிக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல கெத்தான ஒரு நாள். கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா போதுமானது. இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைங்க. நல்ல பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாள், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன ஸ்பெஷலாக மாற்றிக்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் ஊதா கலரை பயன்படுத்தலாங்க. ஊதா நிறம் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. எனவே நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்கும். மனஸ்தாபங்கள் நீங்கும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களுக்காக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்பட்டால் அதை நீங்கள் தயக்கமின்றி தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அந்த பயணங்கள் மூலமாக இருக்குங்க. உங்களுடைய புகழ் கொடுங்க. ஏன்னா உங்கள் காரியங்கள் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால செல்வாக்கு, புகழ் கூடக்கூடிய கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அதுக்கு நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். கடிஞ்சொற்களை பயன்படுத்திடாதீங்க. நல்ல ஒரு பெனிஃபிட் நிறைந்த நாள் இன்றைய தினம். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் சில டெக்னிக்கான விஷயங்களை நீங்கள் உங்கள் அலுவலக பணிகளை தெரிஞ்சுக்குவீங்க. உங்கள் பணிகள், உங்கள் ஜாப் எதுவாக இருந்தாலும் அதில் சில நுணுக்கங்களை கற்றறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இழுபறியான வேலைகளாக இன்றைக்கி முடியும். அதனால் நிம்மதி பெருகும். நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.